இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை தொடங்கியுள்ள ஈரான் இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் மீது ஏவுகணைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மையங்கள், இராணுவ தளங்கள், வான் பாதுகாப்பு போன்றவற்றின் மீதும் தலைநகர் டெஹ்ரான் மீதும் தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் ஆயுதப்படைகள் தலைவர் முகமது பகௌரி, துணை இராணுவ படையான புரட்சிகர படை தளபதி உசேன் சலாமி ஆகியோர் கொல்லப்பட்டனர். மேலும் சில முக்கிய தளபதிகளும் அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பதிலடியை தொடங்கியுள்ள ஈரான் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம், இஸ்ரேல் இராணுவ தலைமையகம், இஸ்ரேல் இராணுவ உயரதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இருக்கும் பகுதி மற்றும் கிரியா பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தை ஏவுகணைகள் மூலம் தாக்கியது. இஸ்ரேல் வான் பாதுகாப்பை மீறி தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் ஏவுகணைகளால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவிய நிலையில் அவற்றை நடுவானிலேயே தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.